ஹாய் கைஸ், வெல்கம் பேக் நம்ம சேனல். இன்றைக்கும் எப்போவும் போல் சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிளிங் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம சேனல் ஆரம்பித்து டே 2 கைஸ். டே 2 நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு கைஸ். இடம் ரொம்ப ஏத்தமாக இருக்குது கைஸ். தெரியுமான்னு தெரில, ரொம்ப மேடாக இருக்குது. அதான் இறங்கி தள்ளிட்டு போயிட்டுருக்குறேன். ஹெவி ஸ்மெல் கைஸ், ரொம்ப ஹெவியான ஸ்மெல்லு, நாற்றம் அடிக்கி. என்ன பண்ணுறது, அப்படியே போயிட்டுருக்கு கைஸ். இன்னைக்கு மேகம் ரொம்ப அழகாக தெரியுது. நம்ம கேமராவில் அவ்வளோ அழகாக தெரியுமான்னு தெரில. அவ்வளோதான் கைஸ். மேடை ஏறிட்டோம்னா மறுபடியும் சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். என்ன பேச, இன்றைக்கி ஒரு காத்தாடி பார்த்தேன் கைஸ். அதை போய் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். காத்தாடி நல்லா இருக்குது. காத்தாடியை போய் பார்த்துக்கிட்டு அப்படியே வருவோம். காத்தாடி மீன்ஸ் விண்ட்மில் கைஸ். அப்படி சொன்னால் தான் புரியும். விண்மில்லு, அதை போய் அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறது தான் கைஸ் இன்றைக்கி பிளான். இன்றைக்கி பெருசாக எங்கேயும் போகல கைஸ். ஒரு வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், 10-20 ஆச்சுக்குள்ள, ஒரு 20 கிலோமீட்டர் அவ்வளோதான் கைஸ். நம்ம இன்றைக்கி சைக்கிளிங் போகிறோம். சைக்கிளிங்னால் என்ன வரும், அமுத்திக்கிட்டே இருக்கணும்லாம் இல்லை, டயர்ட் அடித்தா இறங்கி தள்ளிட்டும் போகலாம். நம்ம கோல் என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், பீஸ்ஃபுல்லாக போகிறோம், மூவ் ஆகிறோம், அவ்வளோதான் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சைக்கிளிங். கைஸ் பின்னாடி போகிறாங்க தெரியுதா, ஒரு பைக்கில். அவங்க ஓரக்கண்ணில் இப்படியே பார்த்துக்கிட்டு போகிறாங்க கைஸ். ஏன் அப்படி பார்த்தாங்கன்னு தெரில, ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க. ஆடுறாமன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாலாம் போட போகிறதில்ல கைஸ். ஒரு மீடியமாக ஒரு 5 மினிட்ஸ் அதிகம் தான் போல். ஆனால் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் 2 மினிட்ஸ் தான் பேசியிருக்கிறேன். ஸோ நம்ம இருங்க கைஸ், நிறைய கண்டென்ட் வரும் இனிமேல் தான். இப்போ தான் கைஸ் நோட் பண்ணேன், நம்ம ஏரியா வந்து ரொம்ப வில்லேஜ் தான். பட் இருந்தாலும் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் வேர்ல்டு வைடு கம்பெனியெல்லாம் வந்து, ஸோ அது வந்து கம்பெனி மீன்ஸ் வேர் ஹவுஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கைஸ். பார்ப்போம் அது என்னன்னு சொல்லி. ஃப்யூச்சரில் அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கைஸ். ஸோ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். விண்மில் தெரியுதா, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் அங்கே போகிறேன் கைஸ். போயிட்டு அங்கே ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கிறானுங்க, அதை போய் என்னென்னு காமிக்கிறேன். எல்லாம் நம்ம ஊரை பார்த்தா எல்லாம் இவனுங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில கைஸ். விண்மில் வந்து அந்த ரெக்கை இருக்கும் இல்லைங்களா, அது உடஞ்சி கீழே விழுந்துருக்குது. அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறானுங்க. அதை யார் க்ளீன் பண்ணுவா, யார் ரிமூவ் பண்ணுவா, அதுக்கு அத்தாரிட்டி யார்? இவனுங்கனால சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ பாதிப்பு, அது என்ன மெட்டீரியலில் பண்ணுறாங்கன்னு தெரில. இவனுங்களை என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ். அவனுங்க சம்பாதிச்சா போதுன்னு மட்டும்தான் இருக்கிறானுங்க. இருங்க கைஸ், பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். இதான் கைஸ், உடஞ்சி கீழே போட்டிருக்குறாங்க பாருங்க. இதோ இன்னும் இங்கே இருக்குது. இப்படி உடச்சி மீன்ஸ் அதுவே உடஞ்சி விழுந்துருக்குது. இவனுங்க புதுசு மாட்டிக்கிட்டு இது அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இருங்க கைஸ், நான் மெயின் கேமராவில் ஆன் பண்ணிக்கிறேன். இவனுங்களுக்கு நம்ம ஊரை பார்த்தா எப்படி இருக்குன்னே தெரில கைஸ். இங்கே பாருங்கள், விண்ட்மில்லோட ரெக்கை இப்படி உடஞ்சி விழுந்திருக்கு. இதை யார் ரிமூவ் பண்ணுவா, யார் க்ளீன் பண்ணுவா? இதனால் வந்து சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு யார் அத்தாரிட்டி, ஒன்றுமே தெரில. இவனுங்க பாட்டுக்கு போட்டு போயிடுறானுங்க. இது வந்து ஒரு பூமியினே நினைக்க மாட்டேங்கிறானுங்க கைஸ், குப்பை மேடுன்னு நினைக்கிறானுங்க. இங்கே பாருங்கள், புது ரெக்கையே மாட்டியிருக்கிறானுங்க. அங்கே ஒன்று உடஞ்சி கிடக்கு, இங்கே ஒன்றும் உடஞ்சி கிடக்கு. இங்கே பாருங்க கைஸ், இது ஏதோ ஃப்ளைட்டு கிராஸ் ஆன மாதிரி தெரியுது. என்னடா டே இப்படி பண்ணுறீங்கன்னு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் கைஸ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஊர் பேர் சொல்லலாமா வேண்டாமா அதெல்லாம் தெரில. முடிஞ்ச அளவுக்கு இது ரீச் ஆச்சுன்னா யாராவது இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோவை வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரில. ஒரு
லாஸ்ட்டாக முடிச்சு வரும்போது ஒரு பாட்டியும் ஒரு பாப்பாவும் குறுக்குறுனே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, யார்ரா அவன் அப்படின்னு. ஸோ அப்படியே வந்துட்டேன் காய்ஸ். அவ்வளோதான், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விடுங்க காய்ஸ். அவ்வளோதான், பாய். என்னோடய பேர் தனுஷ். நம்ம சேனலோட லோகோ வந்து ஃபிட் ஃபேம்னா ஃபிட்டான ஃபேமிலி. ஸோ பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.